மேஷராசி நேயர்களே, உங்களுக்கான மறைக்கப்பட்ட உண்மை என்ன தெரிஞ்சுக்க போறீங்க. இவர்களின் வாழ்க்கை விதி அடிக்கடி சொல்லும் பாடம். அடிக்கடி உங்களுக்கு விதி சொல்லக்கூடிய பாடம்னு ஒண்ணு இருக்கு. இதுலயே பாத்தீங்க, என்னை விட்டு ஏன் விதி இப்படி சோதிக்கிறது என்ற உணர்வு வருகிறது. என்னை ஏன் விதி இப்படி சோதிக்குதுன்னு அப்படின்னு அழாத குறையா முட்டி மோதிக்கிறாங்க. அதுதான் உண்மை. ஆனால் வாழ்க்கையில் தொடர்ந்து தடைகள் வந்தால் என்னை மட்டும் ஏன் இப்படிங்கிற யோசனை வருகிறது. கோபத்தை சக்தியாக மாற்றுவது, அவசரத்தை கட்டுப்படுத்துவது, போராட வேண்டிய இடத்தையும் விலக வேண்டிய இடத்தையும் அறிந்து கொள்வது. அதாவது, ஆனால் இங்கேதான் உண்மையான சோதனை என்னன்னு கேட்டா, அவசர வார்த்தை, ஒரு நொடி கோபம், யோசிக்காத முடிவு, ஒரு தவறான நம்பிக்கை. சில நேரங்களில் அந்த பாடத்தை புரிந்து கொள்ளும் நாளிலிருந்து உன் போராட்டம் பாதையாக மாறும் அப்படின்னு சொல்றது. உன்னுடைய சுய ஜாதகத்தை ஒரு முறை பார்த்து உன் ராசியில் மறைக்கப்பட்ட உண்மை என்ன அப்படிங்கறத நீ இது சொல்லிக்கணும். ஜனனி ஜன்ம சௌக்கியானாம் வர்தனை குல சம்பதாம் பதவி பூர்வ புண்ணியானாம் லிக்யதே ஜன்ம பத்ரிகா. ஓம் வேதாத்மனாய வித்மஹே ஹிரண்ய கர்ப்பாய திமஹே தன்னோ பிரம்ம பிரச்சோதயாத். ஆதித்யாயச்ச சோமாய மங்களாய புதாயச்ச குரு சுக்ர சனிபியச்ச ராகவே கேதவே நமஹா. உலகெங்கும் வாழக்கூடிய நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பரிபூரண ஆசிகள். நான் மக்கள் ஜோதிடர் டாக்டர் ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருப்பீங்க நம்புறேன். இன்பமே சூழ்க, எல்லோரும் வாழ்க, எல்லாரும் நல்லா இருக்கணும், நோய் நொடி இல்லாமல் எல்லாரும் நல்லா இருக்கணும். இப்பொழுது நாம் பார்க்கக்கூடியது ராசியில் மறைக்கப்பட்ட உண்மை. ஒரு ராசியுடைய மறைக்கப்பட்ட உண்மை என்ன அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்க போறோம். நம்மளுடைய பதிவுகள் எல்லாமே பார்த்துருப்பீங்க. எந்தது எப்படி எப்படிலாம் இருக்கு, என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க. பிரம்மன் எழுதிய விதி, நிறைய விஷயங்கள், கிட்டத்தட்ட லட்சக்கணக்கில் நிறைய பேர் பார்த்து, நிறைய பேர் இதுல உண்மைகள்லாம் நிறைய தெரிஞ்சுட்டீங்க. அதுபோல உங்கள் ராசியை பற்றி உங்களுக்கே தெரியாத ஒரு உண்மை இருக்கிறது என்றால் அதை தெரிந்து கொள்ள நீங்கள் தயாரா? கமெண்ட்ல சொல்லுங்க. நான் சொல்ற ஒவ்வொரு விஷயமும் எப்படி இருக்கு, என்ன ஏதுங்கிறத சொல்லுங்க. நாம் தினமும் ராசி பலன் கேட்கிறோம். பணம் எப்படி இருக்கும், வேலை எப்படி இருக்கும், குடும்பம் எப்படி இருக்கும், திருமணம் எப்படி இருக்கும், அதிர்ஷ்டம் எப்போது வரும், இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஆனால் உங்கள் ராசிக்குள் மறைந்திருக்கும் உண்மை என்ன? இது எத்தனை பேர் நம்ம யோசிச்சிருக்கோம்? இது எத்தனை பேர் நம்ம ராசியுடைய நம்ம எத்தனை பேர் யோசிச்சிருக்கோம்? ஒரு ராசி என்பது வெறும் குணாதிசயங்கள் பட்டியல் அல்ல. அதையும் தாண்டி ஒரு சில விஷயங்கள் இருக்கு. அதற்குள் ஒரு மறைந்த மனநிலை, வெளியில் தெரியாத ஒரு பலம், யாரிடமும் சொல்லாத ஒரு பலவீனம், ஒரு விதியின் சோதனை, ஒரு மறைமுக கர்ம பாடம் மற்றும் வாழ்க்கையில் மாற்றக்கூடிய ஒரு பிறவியின் திறனாக கூட இருக்கலாம். ஸோ அவ்வளவு விஷயம் இதுல இருக்கு, சும்மா இல்லை. வெளியில் இருக்கும் மிகவும் தைரியமாக தெரிந்திருக்கலாம். ஆனால் இரவு தனியே இருக்கும்போது மனதில் என்ன ஓடுகிறது? ஸோ இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். ராசியின் மறைந்திருக்கும் உண்மை என்ன? கமெண்ட்ல சொல்லுங்க. நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயமும், நான் சொல்லியிருக்கக்கூடிய என்னென்ன விஷயங்கள் சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறது. எல்லோருக்கும் உதவி செய்பவராக இருக்கலாம். ஆனால் அவருக்கு உதவி தேவைப்படும் நேரத்தில் யார் இருப்பார்கள்? யார் இருப்பான்? யார் செய்வாங்க? யார் செய்ய போறாங்க? அதுதான் இந்த தொடரின் கேள்வியே. உன் ராசியின் மறைக்கப்பட்ட உண்மை என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்க போறோம். ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு தனி குணம் இருக்கிறது, தெரியுமா? ஒவ்வொருவருக்கும் வேகம் பலமாக இருக்கும், மற்றவருக்கு பொறுமை ஆயுதமாக இருக்கும், இன்னொருக்கு அறிவு வரமாக இருக்கும், சிலருக்கு உறவுகள் வாழ்க்கையின் மிகப்பெரிய பாடமாக கூட இருக்கும். அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் இருக்கு. ஆனால் அதை விட முக்கியமான ஒன்று, வாழ்க்கையில் மீண்டும் மீண்டும் நடக்கும் சில சம்பவங்களுக்கு பின்னால் ஒரு உளவியல் மற்றும் ஜோதிட குறியீடு இருக்கு. அது என்ன? அதுதான் மிக முக்கியமானது. ஏன் சில ராசிக்காரர்கள் எவ்வளவு விழுந்தாலும் மீண்டும் மீண்டும் எடுகிறார்கள்? விழுந்தாலும் எழுந்திருக்கிறாங்கல்ல. ஒரு சிலர் வெற்றிக்கு வந்த பிறகும் மன நிம்மதியை தேடுகிறார்கள். ஏன் தேடுறாங்க? சிலர் ஏன் அன்பை அதிகமாக கொடுத்து இறுதியில் தான் காயப்படுத்துகிறார்கள்? எத்தனை பேருக்கு எவ்வளவோ விஷயங்கள்லாம் நம்ம கேள்வி. ஏன் சிலருடைய வாழ்க்கையில் பணம் வரும் ஆனால் தங்குவதில்லை? கொடுத்த கோடிக்கணக்கில் பணம் சம்பாரிச்சு கோடிக்கணக்கில் கையை விட்டு போயிடுத்த. எதனால? ஆனால் ஒரு விஷயம் மட்டும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் ராசி உங்கள் வாழ்க்கை முழுவதும் நிர்ணயிப்பதில்லை. ஒரு ராசி ஒரு வழியை காட்டலாம். உங்கள் முடிவுகள் தான் அந்த வழியில் உங்களை அழைத்து செல்கின்றன. இதுதான் மிக முக்கியமான ஒண்ணு. ஆனால் இந்த பதிவை வெறும் ராசி பலனாக பார்க்காதீர்கள். இது வெறும் ராசி பலனா மட்டும் நீங்க பார்க்க கூடாது. உங்களை பற்றி நீங்கள் இதுவரை கவனிக்கப்படாமல் விட்ட ஒரு கண்ணாடியாக பாருங்கள். அதுதான் மிக முக்கியமானது. 12 ராசிகருக்கும் பார்த்தீங்கன்னா யாரும் பேசாத குணம், வெளியில் தெரியாத முகம், மறைந்திருக்கும் பலம், மௌனமாக நடக்கும் போராட்டம், விதி வைக்கும் சோதனை மற்றும் வாழ்க்கை மாற்றக்கூடிய ரகசியம் அதுல இருக்கு. அவ்வளவு விஷயம் அதுல இருக்கு, சும்மா கிடையாது. அதுபோல ஒவ்வொரு விஷயமும் இந்த பயணத்தை பாங்க. நம்ம இந்த வீடியோக்குள்ள கடைசி வரைக்கும் போலாம். ராசி சொல்லும் குணத்தை மட்டும் கேட்காதீர்கள், அதற்குள் மறைந்திருக்கும் மனிதனை புரிந்து கொள்ளுங்கள்.
மனிதனை புரிந்து கொள்ளுங்கள். ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு மனிதனை புரிந்து கொள்ளுங்கள். எப்படி என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நீங்க உங்களுக்கு எந்த இடத்துல சந்தேகம் இருக்கோ உடனே கமெண்ட் பண்ணி கேளுங்க. நான் உங்க கூட இருக்கேன். நான் உங்களுக்கு எல்லா சொல்யூஷன்ஸும் சொல்லி உங்க வாழ்க்கைக்கு ஒரு வழிகாட்டிய நான் இருக்கேன். 100%, 200% நான் உங்க கூட இருக்கேன். வெற்றி நமதே. வாங்க வீடியோக்குள்ள போலாம். மேஷராசி நேயர்களே, உங்களுக்கான மறைக்கப்பட்ட உண்மை என்ன தெரிஞ்சுக்க போறீங்க. இவர்களின் வாழ்க்கை விதி அடிக்கடி சொல்லும் பாடம். அடிக்கடி உங்களுக்கு விதி சொல்லக்கூடிய பாடம்னு ஒண்ணு இருக்கு. டேய் இப்படி செய்யாத, செஞ்சா தப்பு, கவனமா இரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. வேகம் இருக்கிறது, ஆனால் அது உன் கையில இல்லை. அந்த மாதிரி இருக்கு. வேலை கிடைத்தாலும் நிலை பெற நேரம் எடுக்கலாம். பணம் வந்தாலும் அதை தக்க வைத்துக் கொள்ளும் சோதனை வரலாம். உறவு உருவானாலும் புரிதல் பெற போராட வேண்டி இருக்கும். இதெல்லாம் உன் ஜாதகத்துல சொல்லி இருக்கக்கூடிய உண்மை. இதைதான் சில ஜோதிட மரபுகள் கர்மா பாடம் என்று விளக்குகின்றது அப்படின்னு சொல்லலாம். சாபம் என்று ஏன் உணர்கிறீர்கள்? சில நேரத்துல மேஷராசி பொறுத்தளவுக்கு யோசிப்பாங்க, நமக்கு ஏதாவது பிரச்சனைன்னு, நமக்கு ஏன் இந்த மாதிரியான மேஷராசி நல்லா கேட்டுக்கோங்க. அஸ்வினி நட்சத்திரம் மேஷராசி, பரணி நட்சத்திரம் மேஷராசி, கிருத்திகை நட்சத்திரம் மேஷராசி என்று சொல்லும்போது உனக்கு விதவை சாபம் உள்ளது. அதனால தான் இன்னைக்கும் நீ பிரச்சனைகளை இன்னைக்கும் நீ நிறைய ஒரு விதவையின் சாபம் ஒரு ஒரு குடும்பத்தையே அல்லோலல் படுத்துது. தெரியுமா உங்களுக்கு? ஒரு குடும்பத்தை நீங்க அல்லோலல் படுறீங்க அப்படின்னு சொன்னா இதுக்கு ஒரு காரணம் இருக்கு. ஒரு விதவையின் சாபம். குடும்பத்துல எல்லாமே நல்லா இருக்குங்க, 10-15 வருஷமா வாழ்க்கையில எல்லாம் நல்லபடியா ஓட்டியாச்சு. திடீர்னு ஒரு சண்டை வந்தது பாருங்க. கணவன் மனைவியை அடிச்சு வீட்டை விட்டு விரட்டுறதும், கணவருக்கு நிம்மதி இல்லாமல் வீட்டை விட்டு எங்கேயாவது வெளியில போறதும், இல்லீகல் ரிலேஷன்ஷிப்பு, இதெல்லாம் ஒரு கட்டத்துல பாத்தீங்கன்னா இந்த சாபத்தின் விளைவு பெண் சாபம் என்று சொல்லக்கூடியதுலயே விதவை சாபம் உள்ள ஜாதகம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுலயே பாத்தீங்க, என்னை விட்டு ஏன் விதி இப்படி சோதிக்கிறது என்ற உணர்வு வருகிறது. என்னை ஏன் விதி இப்படி சோதிக்குதுன்னு அப்படின்னு அழாத குறையா முட்டி மோதிக்கிறாங்க. அதுதான் உண்மை. ஆனால் வாழ்க்கையில் தொடர்ந்து தடைகள் வந்தால் என்னை மட்டும் ஏன் இப்படிங்கிற யோசனை வருகிறது. கோபத்தை சக்தியாக மாற்றுவது, அவசரத்தை கட்டுப்படுத்துவது, போராட வேண்டிய இடத்தையும் விலக வேண்டிய இடத்தையும் அறிந்து கொள்வது. அதாவது ஆனால் இங்கேதான் உண்மையான சோதனை என்னன்னு கேட்டா, அவசர வார்த்தை, ஒரு நொடி கோபம், யோசிக்காத முடிவு, ஒரு தவறான நம்பிக்கை. சில நேரங்களில் இதெல்லாம் நீங்க ரொம்ப சில விஷயங்களை கரெக்டா பார்த்துக்கணும். மேஷ ராசியிலே நான் ஆண்களுக்குன்னு சில விஷயங்கள் சொல்றேன். வெளியில் கடினமாக தெரிந்தாலும் குடும்ப பொறுப்பு வந்தால் மனதிற்குள் மிகப்பெரிய சுமையை சுமக்கக்கூடியவர் ஆண்கள். அதுலேயும் பெற்றோர், மனைவி, குழந்தைகள் யாராவது தன்னை நம்பிவிட்டால் பின்னால் செல்வது இவருக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப இது என்னடா இப்படி எல்லாம் இருக்கு, இதெல்லாம் செய்யணும், இப்படி எல்லாம் இருக்கு, எல்லா விஷயத்தையும் பார்த்துக்கணும். பெண் தொடர்பான விஷயங்களில் உணர்ச்சி வசப்பட்டு முடிவு எடுத்தால் குடும்ப அமைதியும் பணநிலையும் பாதிக்கப்பட்ட சூழல் உருவாகலாம். ஒரு பார்வை, ஒரு தவறான நெருக்கம், ஒரு மறைக்கப்பட்ட உரையாடல், இது எல்லாமே உன் ராசியில் மறைக்கப்பட்ட விதி. நீ பொய் சொல்ற, நீ எங்கேயோ ஒரு இடத்துல பொய் சொல்லின்னு இருக்க, உன் மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் நடந்து கொள். எங்கேயோ நீ நினைச்சுட்டு இருக்க நம்ம இன்டெலிஜென்ட்டா இருக்கோம், நிறைய பொய் சொல்றோம், யாரும் கண்டுபிடிக்க மாட்டாங்கன்னு. மேஷராசி அப்படிலாம் நினைக்காதீங்க. உங்களுக்கான பிரச்சனைகள் இருக்கு. ஸோ பார்த்து இது பண்ணிக்கோங்க. சிறியதாக தோன்றினாலும் பெரிய விளைவுகள் உருவாகலாம். மனதுக்கு பிடித்த எல்லாம் வாழ்க்கைக்கு சரியானது அல்ல. அதுதான் முக்கியமானது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. இந்த ஒரு வரியை நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. மனதுக்கு பிடித்தது எல்லாம் வாழ்க்கைக்கு சரியானது அல்ல. மேஷராசியின் பெண் எப்படி இருப்பாங்க? வாழ்க்கையில் வித்தியாசமான போராட்டங்கள் இருக்கலாம். பெண்களுக்கு வித்தியாசமான போராட்டங்கள்லாம் இருக்கலாம். அதுலயும் பாத்தீங்கன்னா, நான் யாரை சார்ந்து இருக்க வேண்டாம் என்ற எண்ணம் ஒரு எனக்கு யாரும் வேண்டாம், எனக்கு நீ வேண்டாம், நான் வேண்டாம், கழுப்பு இது வேண்டாம், அந்த மாதிரி எல்லாம் இருக்கு. இந்த இரண்டுக்கும் நடுவில் சில நேரங்களில் மனப்போராட்டம் உருவாகிறது. பெண்களுக்கு மனப்போராட்டம் அதிகமாக உருவாகிறது. விதி விளையாடும் இடம் தொழிலையும் உன்னுடைய வேலையிலையும் விதி விளையாடி கொண்டிருக்கிறது. வேலையில ஒழுங்கா கான்சென்ட்ரேட் பண்ண முடியல, தொழில மேல வர முடியல, 1008 பிரச்சனை, 1008 பிரச்சனை. நான் என்னையா பாவம் பண்ணினேன், என்னால தொழிலையும் மேல வர முடியல, எனக்கு போட்டியாலாம், இவன்லாம் எனக்கு போட்டியா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இவன்லாம் எனக்கு ஒரு போட்டியா, இவன்லாம் நான் பார்க்கும்போது இவன்லாம் எப்படி இருந்தான், இப்பெல்லாம் இவன்லாம் எனக்கு போட்டியா வரான் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கும். இன்னைக்கு சூழ்நிலை அதெல்லாம் இருக்கு. ஸோ உன்னுடைய விஷயங்கள் ஒரு வாய்ப்பு வருவதற்கு முன் 2 முன் தடைகள் வரலாம். ஒருவர் உங்களை முந்தலாம், உழைப்பு உங்கள் மற்றொருக்கு பெயர் வாங்கலாம். ஸோ இந்த மாதிரி எல்லாம் இருக்கு. ஸோ பணத்தில் மறந்திருக்கும் பாடம் கூட நீங்க தெரிஞ்சுக்கணும். சம்பாதிப்பது ஒரு திறமை, காப்பது ஒரு ஒழுக்கம், அதையும் நீ தெரிஞ்சுக்கணும். மறைக்கப்பட்ட கர்மா அப்படின்னு வாழ்க்கை பாடத்தை ஒரு வரியில் சொன்னால், போராடுவது தெரிந்தவனாக மட்டும் இருக்காதே, எப்பொழுதும் போராடக்கூடாது என்பதையும் கற்றுக்கொள்.
எப்போதுமே போராடிட்டு இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. போராடுவது தெரிந்தவனாக மட்டும் இருக்காது, எப்போதும் போராடக்கூடாது என்பதையும் கற்றுக்கொள். வாழ்க்கையில் உங்களை பல முறை நிறுத்தலாம், பல முறை பல சோதனைகள் வந்திருக்கலாம், பல வேதனைகள் வந்திருக்கலாம். ஆனா உன்னுடைய விஷயங்கள் இதெல்லாம் இருக்கு. இன்னும் எத்தனை நாட்கள் சாபம் என்று பயப்படும், நமக்கு இன்னும் எத்தனை நாளைக்கு இதெல்லாம் இருக்கு அப்படிங்கிறத நீ எல்லாம் பயப்படணும். ஸோ அந்த மாதிரி இருக்கு. உங்களை அழிக்க ஒரு விதி காத்திருக்கிறது என்று நினைக்காதீர்கள். உங்களை மாற்றுவதற்கு ஒரு அனுபவங்கள் உங்கள் வாழ்க்கையில் வரலாம் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஏனென்றால் மேஷராசி பொறுத்தளவுக்கு விதி உன்னை தடுக்கவில்லை, உன் வேகம் உன்னை சோதிக்கிறது, கர்மா உன்னை தண்டிக்கவில்லை, உன் முடிவுகள் உங்களுக்கு முடிவு கண்ணாடி போல காட்டுகிறது அப்படின்னு சொல்றது. நீ அந்த பாடத்தை புரிந்து கொள்ளும் நாளிலிருந்து உன் போராட்டம் பாதையாக மாறும் அப்படின்னு சொல்றது. உன்னுடைய சுய ஜாதகத்தை ஒரு முறை பார்த்து உன் ராசியில் மறைக்கப்பட்ட உண்மை என்ன அப்படிங்கிறத நீ இது சொல்லிக்கணும். உன் ஜாதகத்தில் நான் சொன்ன அந்த விதவை சாபம் இருக்கா அப்படிங்கிறத நீங்க பார். பெண் விஷயத்துல நீ சிக்கிட்ட அப்படின்னு சொன்னா உனக்கு விதவை சாபம் இருக்கு. உனக்கு விவாகரத்து ஆயிடுத்து, உனக்கு ஒரு பிரச்சனை இருக்குன்னு சொன்னா விதவை சாபம் இருக்கு. ஏதோ ஒரு விதத்துல, ஏதோ ஒரு நாள்ல, ஏதோ ஒரு இடத்துல ஒரு விஷயம், ஒரு சாபம் யாருக்கிட்டயோ நீ வாங்கியிருக்க. அதுதான் நிதர்சனமான உண்மை. அதுல மாற்று கருத்து கிடையாது, அதுல மாற்று கருத்தே கிடையாது. உங்க சுய ஜாதகத்தை ஒரு முறை என்னிடம் பார்த்து அதற்கான பரிகாரத்தை கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். ஜோதிடர் யுகம் நேயர்கள், இதுவரையில் நீங்கள் பார்த்தது ராசியில் மறைக்கப்பட்ட உண்மை. உங்களுக்கு ஏதாவது இதுல சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க. உடனே ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி உங்கள் சுய ஜாதகத்தில் மறைக்கப்பட்ட உண்மை என்ன அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்காக நான் இருக்கேன். கண்டிப்பா உங்களுக்கு ஒரு நல்வழி என்னைக்குமே இருக்கும். சுபம். வாழ்க வளமுடன்.